தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருக்கலாம், ஒரு இனப்பிரச்சனை தீர்வையும் எடுத்திருக்கலாம். எல்லாரும் கோட்டை விட்டு போட்டு இப்ப வந்து நின்று கொண்டு சிறிதர டேல் ஒழுங்கி போன காரணம் வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள இயலாது. நாங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை, நாங்கள் போட்டியிடுறது இல்லையா என்ற தீர்மானம் எல்லாம் நீதிமன்ற தீர்ப்பு பிறகுதான் முடிவெடுக்கப்படும். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. வணக்கம், அப்படி இருக்கு? சும்மா இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். வணக்கம். நேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிசிசி மீட்டிங் வந்து யாழ்ப்பாணம் நடைபெற்றது. அங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அனுப்பினுடைய பேச்சுக்கள் வந்து மறுக்கப்படுகிறது. இதுக்கு முதல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய பேச்சுக்கு தடை விதிக்கப்பட்டது. இது எதை நோக்கி போய்கொண்டிருக்கு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அந்த கட்சியில உறுப்பினர், அதை தவிர அவருடைய ஆதரவாளர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர். உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தம்? இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் 8 நாள் வந்து அவருடைய வந்து தடை செய்யப்பட்டது வந்து காரணம், அவர் வந்து 3 மொழிகளையும் உரையாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஆள். இந்த தேர்தல் நிராகரிப்பு பிரச்சனை இல்லாமல் வந்து பார்லிமெண்ட்ல அந்த எடுத்து வெளியில விட்டுடும். அந்த நோக்கத்துக்காகத்தான் நான் வந்து 8 நாளும் அவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் குரல் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர் வந்து மதிப்புக்குரிய சபாநாயகர் அந்த தடையை விதிச்சிருக்கிறார். சரிதானே? அதுக்கு இப்போ அந்த பிரச்சனை அதோட போகும்போது இங்கே நடக்கிற டிசிக்கு மீட்டிங்கில் வந்து வேலையில் சரி, இல்லாட்டி இப்போ நேற்று கச்சேரியில் சரி, இன்றைய கோப்பாயம் இருக்கணும். அதில் வந்து அவருடைய தடையை விதிக்கணும் என்று சொன்னால் அவர் கேட்குற மக்களுடைய கருத்தை தான் அவர் கேட்குறாரு. மக்களுடைய கருத்தை கேட்கும்போது உண்மையிலேயே அவருக்கு வந்து தனியாக நின்று தான் வந்தால் கேட்குது. இப்போ அதில் மற்ற எம்பிமார் வந்து சேர்ந்து நின்று அதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தால், இப்போ சாதாரண நேற்று பாருங்க, சிறிதர டேல் ஒழுங்கி போன காரணம் வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அவர் சிறிதர கேட்ட கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு பதிலை சொல்லி இருக்கலாம். பதிலை சொல்ல நீங்க ஒழுங்கி போறீங்கன்னு சொன்னா உங்களோட நோக்கம் தான் என்ன? மக்களுடைய பிரச்சனையே அந்த கேட்கு. இப்போ மீசால வரைக்கும் தண்ணி வந்துருக்குட்டா இந்தியாலேயும் தண்ணி வரையில்லைன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு காலம் இருக்குது. ஏனென்று பிரச்சனையில வந்து நீங்கள் பகிரங்கமா தெரிவிக்கணும். ஏன்னா அப்பதான் மக்கள் தெரிஞ்சு கொள்வாரு. அப்ப நீங்க இடையில வந்து கூவப்பட்டு ஒழுங்கி போறீங்கன்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? இதான் அங்க நடக்கிற தவறுகள், அங்க நடக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா அர்ஜுனாவோட வந்து வெளிப்படைத்தன்மை. எதையுமே மக்களுக்கு ஒழிக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் நேரடியாகவே பேசி தீர்ப்போம். சரி, எல்லாம் சிறிதரன் சொல்லி இருக்கலாம், இப்படி பிரச்சனைகள் நடந்திருக்கு, அது தாமதமாயினதுக்கு வந்து மனவருத்தம் அடைகிறோம், அதை நாங்கள் சிறித கதியில செயல்படுத்துறோம். ஏதாவது உத்தரவாதத்தை கொடுக்கலாம். தான் கொடுக்காம வெளியில விட்டு நீங்க ஒழுங்கி வெளியால போறது எந்த விதத்துல அது எடுக்கலாம்ன்றது நீங்களும் தீர்மானித்து பார்க்கணும், அது மக்களும் தீர்மானித்து பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று வந்து கௌரவ எம்பிமார், அதாவது பாராளுமன்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இசிசி மீட்டிங்ல வந்து ஒரு என்ன சொல்றது மாறி தாங்களே வார்த்தை பிரிவுகளாக தாக்கி போகிறாங்க. இது எதிர்கால அரசியல் எதை நோக்கி கொண்டு போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய அதான் சொன்னேன், 6 எம்பிக்கள் இருக்குது. இந்த யாழ் மாவட்டத்துக்கு 6 எம்பிக்கள் இருக்கு. இப்ப நேற்று ஒரு விஷயத்துல நான் பார்த்தேன், அர்ஜுனாவை வந்து பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க பொம்பளை அணி அடி வாங்கினதானே என்று இளங்குமரன் தெரிவிக்கிறார். அது வன்மையா கண்டிக்க வேண்டியது. இலங்கைவன் ஒரு சொல்ல கேட்கணும், இந்த இலங்கையிலேயே 2,25,000 பேர் தான் சனத்தொகைன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன சொல்றது? 2,25,00,000 மக்கள் கொண்ட நாடு இது. 2,25,000 சொல்லி திரும்ப கொண்டு வந்து. அப்ப நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் கலைக்க வரும்போது தனிப்பட்ட முறையில பாடசாலையில கல்வி கற்கைகள் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப திட்டமிட்டு நீங்கள் அவரை ஒரு அவமானப்படுத்தி அவரை கலைக்க கூடாம இருக்கணும். வந்தான் டிசி மீட்டிங்ல வந்து பேச இருந்துட்டு போன்ற மாதிரி தான் இவன் கருத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த அதை கேட்கல. அந்த வந்து கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, நான் மக்களோட பிரச்சனையை தான் கலைக்கவா, அதுக்கு வந்து நீங்க இடமளிக்காமல் ஒரு ஒலிம்பி தடை போடுறது, மரியாதை இல்லாம கலைக்கிறது, இப்ப நீங்க கேட்ட மாதிரி அது புள்ளியான ஒரு ஆரோக்கியம் இல்லை. அரசியல் ஆரோக்கியம் இது ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்கள் ஆளுங்கட்சியில 3 எம்பிக்கள் போனாலும் சரி, எதிர்கட்சி வரிசையில் 3 எம்பிக்கள் இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனை தான் கலைக்கும். மக்களுடைய இன்றைய நிலைமைக்கு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை பார்க்கறத விட்டுட்டு சும்மா ஆலையா குற்றம் சுமத்திக்கிட்டு போறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை.
இதுக்கு முதல் இலங்கையில இப்படி என்ன சொல்ற வரலாறுகள் இருக்கா? கௌரவ எம்பிமார்களுக்கான பேட்டி தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல். இதுக்கு முதலாம் எம்பிக்களுக்கு பேச்சு தரைகள் விதிக்கப்படவில்லை. அதான் நான் சொன்னேன், 16 ஆண்டு காலமாக எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தாலும் சரி, பிற கட்சிகள் இருந்தாலும் சரி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இபிடிபியா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து எங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருக்கலாம், ஒரு இனப்பிரச்சனை தீர்வையும் எடுத்திருக்கலாம். எல்லாரும் கோட்டை விட்டு போட்டு இப்ப வந்து நின்று கொண்டு ஒரு உண்மையில ஒரு சமகால அரசியல், இப்ப இருக்கிற இந்த 16 ஆண்டு பிறகு ஒரு சமகால அரசியல் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு எம்பி. அப்ப இந்த எம்பியை வந்து என்னத்தை கலைக்க வரான், இந்த எம்பியோட சேர்ந்து நாங்கள் கூட்டி சேர்ந்து எங்கிற இனியாவது நாங்கள் எங்கிற மக்களுடைய பிரச்சனையை ஆரோக்கியமான விடயங்களை ஆராயலாமா கதைக்கலாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு மீட்டிங்கு வந்துட்டு இடைநடுவில் ஒழுங்கி போறது தவறு. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. அதான் நான் கேட்கிற விஷயம் இதுதான். இவர் போகும்பொழுது ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இவர் வந்து மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதி தொடர்பாக வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனா அவருடைய பர்சனல் வாழ்க்கையை கொண்டு வந்து அதுல பொது மீட்டிங்ல வந்து பேசுறது சரியான மிக தவறு. அது மிக தவறு. நாங்கள் இன்றைக்கு ஒரு டிசி மீட்டிங்ல அமர்றோம் என்று சொன்னால் அந்த 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 கூட்டத்தின் நோக்கம் என்னத்துக்காக அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தப்படுது, என்னத்துக்காக அந்த கூட்டத்தில் வந்து அந்த யாழ் மாவட்ட எம்பிக்கள் வந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள் என்று சொன்னா அது மக்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். இது அவரொரு மக்கள் பிரச்சனையை கலைக்க வரும்போது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை கதைச்சு இது சபையில குழப்பங்களை ஏற்படுத்துறதால ஒரு ஆரோக்கியமான அரசியல், அதாவது மக்களுக்கு ஒன்றும் தெரியப்படுத்தக்கூடாது பேச இரண்ட மாதிரி தான் இந்த கருத்து போய்கொண்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இதுக்கு வந்து மக்கள் வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதுக்கான பாடத்தை போட்டுவார். உண்மையிலே நாங்கள் இப்போ குமரனையும் எங்களோட மருத்துவர் டாக்டர் அவர்களையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கல. இளங்கமுரனை விட அவர் கல்வி அறிவுன்றது, கல்வி அறிவால உயர்ந்த மனிதன். அந்த உயர்ந்த மனிதனோட வந்து அகாத வார்த்தைகளை வந்து பிரயோஜனப்படுத்துறது, அவரை வந்து ஒரு மிக தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்தி அவரை வந்து பேச விடாமல் பண்ணணும் என்ற திட்டம் தான் இது. ஆனால் அது என்ன திட்டத்தை போட்டாலும் எங்களோட அந்த டாக்டர் வந்து மக்களுடைய பிரச்சனையை கதைச்சி தான் தீர்வு. இதையால தடை போடவும் முடியாது. ஆனா இந்த தடைகளுக்கு பிறகு வந்து எம்பி, அதாவது கௌரவ பாராளுமன்ற வைத்தியர் அடிக்கிறவர்கள் வந்து மிக சோர்வான நிலையில காணப்படுவது போல ஒரு பேட்டியும் இருக்கு. அதை பற்றி இல்ல அது ஒரு சோர்வான நிலையில ஒரு விரக்தி தன்மை என்று சொல்றதை கூட ஒரு ஆபாசம் ஒன்று இருக்குமே என்று சொன்னால், அவர் கதைக்க வாரது நல்ல அபிப்பிராயங்களை வந்து இவர்கள் தடை செய்கிறதும் மற்றது ஏதோ ஒரு குழப்பலவாதி மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி தோட்டங்களை ஏற்படுத்தக்குள்ள அவர் தனிங்க நின்று போறாரு. பாராளுமன்றத்திலும் சரி, ஒரு அபிவிருத்தி கூட்டங்களில் சரி, அவர் தனியே நின்று போறாரு. அவரோட வந்து துணையாக நிற்கிற மற்ற எம்பிக்கள், அதாவது இப்போ எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி எம்பியில தவிர மற்ற எம்பிக்கள் வந்து ஒரு சரியான ஆரோக்கியம் இல்லை. அவர்கள் கடந்த காலங்களும் இதைத்தான் செய்து கொண்டு வரார். நான் நடுவே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ஒரு மக்கள்கிட்ட பிரச்சனையை கதைக்கும் போது எங்களோட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது இப்போ சைக்கிள் கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், எங்களோட ஊசி கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், இவற்றில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ தனியாக நின்று கதைக்கக்குள்ள இவருக்கு வந்து அவருக்கு ஆதரவாக இவர் எந்த ஒரு விஷயத்திலையும் கதைச்சதாக நான் அறியவில்லை. அவர்கள் வந்து ஒரு ஒரு பக்க துணையாக இருந்தால் அவருக்கு ஒரு பலம் வந்து ஒரு புதிய ஒரு உத்வேகம் ஏற்படும். தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிற மனுஷன், அது அந்த மனிதனுக்காக நாங்கள் கடுமையாக நாங்கள் பின்னால் நின்று அவரை சப்போர்ட் பண்ணுவோம். மக்களும் அது தயாராக தான் இருக்கிறார்கள். அதுல இருந்து ஐயப்பாடும் தேவையில்லை. உங்களுக்கும் தோணுது, எங்களுக்கும் தோணுது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட என்ன சொல்றது தடைகள் மட்டும் இல்லாம அவரை ஒதுக்குறதுக்கான நடவடிக்கை. அதுதான் இப்ப என்னன்னு சொன்னா, அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு 6 மாசம் தான், 6 மாசமும் இல்லை. இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த ஒரு சிறிய சுயேட்சை குழுவிலிருந்து போட்டியிட்ட மருத்துவ கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில மிகவும் பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கின்றது. அதுதான் இவைக்கு அதை பொறுத்துக்கொள்ளே. அதுதான் மிக மிக கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு சுயேட்சை குழு வந்து தான் இவை ஒரு இணைச்சு கொண்டிருந்தது. அந்த சிறிய குழுவுக்கு மக்கள் மத்தியில் அதிக பலம் இருக்குது. அது தாயகத்தில் இருக்கலாம், புலம்பெயர்ந்த சமுதாயத்தில் இருக்கலாம், எங்கேயுமே அவருக்கு அதிக உச்ச பலம். இப்போ அவரை வந்து என்ன ஒரு வழி சென்றாலும் அவரை வந்து விரக்தி அடைய செய்து, மன சோர்வடைய செய்து, அரசியலை வேண்டாம் என்று ஓட வைக்கலாம் என்ற நோக்கம்தான் இது. அதெல்லாம் நாங்கள் அவருக்கு ஏற்கனவே நாங்கள் அவரோட வந்து கலந்து ஆலோசித்து
நாங்கள் போகிற பாதை வந்து மிக கடினமான பாதை. இந்த பாதையில் எத்தனையோ தடைகள் வரும். இதில் தான் நாங்கள் உடைச்சி தான் முன்னேறோம். அப்போ அதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம். அப்போ அதால் நீங்கள் வந்து ஐயப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களோட கட்சி நிச்சயமாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாத்தையும் உடைச்சி அறிஞ்சு நாங்கள் மக்கள் சேவையை, அநீதிக்கு எதிரான குரலை நாங்கள் முன்னின்று செயல்படுத்துவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய ஊசி கட்சியின் இந்த வருடத்துக்குரிய என்ன சொல்றது நகராட்சி மன்றத்துக்குரிய தேர்தல் வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நீங்கள் நீதிமன்றம் போவதாக சொன்னீர்கள். நீதிமன்றம் சென்றதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றம் வந்து இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து இப்போ தனியாக ஊசி கட்சி மட்டும் நிராகரிக்கப்படையில தானே. இப்போ சங்க சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்குது, மணிவண்ணனுடைய நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கை போடுறதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வழக்கு தாக்கல் இப்போ இன்றைய கால நேர இதன்படி வழக்கு தாக்கல் செய்தார். 1 கோடி ரூபாய்க்கு மேல தேவையான டாக்டர் நேற்று ஒரு பேட்டியை சொல்லியிருந்தாரு. உண்மைதான். அது காசு வந்து இப்போ தனித்தனியாக போடுறதா இருந்தால் காசு செலவு. அப்போ ஒரு காசை கொண்டு நாங்கள் அணியாம கல்வியாக்கில் தனித்தனியாக போட்டு தனித்தனி கட்சியெல்லாம் வந்து நாங்கள் போடுறதால அது ஒரு பிரயோசனம் இல்லாத வேலை. அதுக்காக தான் அதை சேர்ந்து போடும்போது அது பலம் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ 19ஆம் தேதி நாங்கள் கட்டுப்பணம் செலுத்தக்குள்ள 16ஆம் தேதி ஒரு சுற்றுநிறுவனம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த 19ஆம் தேதி கட்டுப்பணம் செலுத்தக்குள்ள எங்கள் தேர்தல் ஆணையம் அந்த ஆவணத்தை தந்திருக்கும். கட்சிகளுக்கு அது வழங்கியிருக்காங்க. நிராகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் வந்து இனி நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வரும் வரைக்கும் நாங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இல்லை நாங்கள் போட்டியிடுறோம் இல்லையா என்ற தீர்மானம் எல்லாம் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்படும். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பீங்க, இல்ல கூட்டணி இல்லையாண்டதை, இல்ல நீங்களே போட்டியிடுவீங்கன்றதை முடிவெடுப்போம். அப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டது உறுதியாயிற்று. இவ்வளவு நேரம் உங்களோட வேலை மத்தியில நான் கேட்ட கேள்விகளுக்கு அமைதியாக தரமான பதிவு தந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.